இங்கு பல பேருக்கு பல வருத்தங்கள் இருக்கின்றது. அந்த வருத்தத்தை குணப்படுத்த வேண்டும் என்றால் ஊசிக்கு வாக்களியுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 இந்த காலப்பகுதியில் உங்களை சந்திப்பது நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷம். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய நாளிலே இது ஒரு இந்த பூநகரி பிரதேசத்துக்கு இது ஒரு புது முகமாகத்தான் தென்படுகிறது. இந்த ஊசி சுயேட்சை கட்சியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவருடன் பயணிக்கிறீர்கள். அந்த வகையிலே அவருடன் பயணிப்பதும் அல்லது அவர் ஊடாக பயணித்து இந்த மக்களுக்கான ஒரு அநீதிக்கு எதிரான குரலை இந்த இடத்திலே நீங்கள் ஓங்க வைக்க போகிறீர்கள் என்றது ஒரு நியமான உண்மை. அந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய வேலை திட்டங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், எங்களுடைய இந்த சுயேட்சை குழு ஊடாக பூநகரி பிரதேச மக்களுக்கு என்னத்தை சொல்ல போகிறீர்கள், என்னத்தை செய்ய போகிறீர்கள்? என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அணியிலே இந்த உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுகின்றேன். அந்த வகையிலே அவருடைய குரல் எவ்வாறு இந்த இலங்கை மக்களிடம் ஒலிக்கின்றதோ அதே மாதிரி நாங்கள் நீதிக்காகவும் அநீதிக்காகவும் ஊழலுக்காகவும் அவர் போராடும் வழியிலே நின்று போராடுவதுதான் என்னுடைய நோக்கமாகவும் இருந்து கொண்டு அதோடு இந்த பூநகரி அபிவிருத்தி எவ்வாறு நடக்கிறது என்பதை கண்காணிக்கவும் நாங்கள் உண்மையில் பெரும்பான்மை கிடைத்து இந்த ஆட்சியை கைப்பற்றுவோம். ஆனால் நல்ல ஒரு நிர்வாக அமைப்பை கொண்டு வந்து செய்வோம் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன் மக்களுக்கு. நீங்கள் எந்த பிரதேசத்தில் எந்த வார்டில் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள்? உங்களுடைய முழு பெயர் என்ன? நீங்கள் எத்தனாம் வட்டாரத்தில் போட்டியிடுகிறீர்கள்? என்னுடைய பெயர் ஆர்வம் பாலகிருஷ்ணன். என்னுடைய தந்தையார் இந்த பூநகரி பிரதேசத்திலே 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக கிராம சங்க தலைவராக இருந்து பணிபுரிந்தவர் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். தந்தையார் வழியிலே இந்த பூநகரியை வழிநடத்தி சென்றாரோ அதே மாதிரி நான் வழிநடத்தி செல்வேன் என்பதை நான் எனது பூநகரி பிரதேச மக்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். உங்களுடைய வட்டாரம் எந்த வட்டாரம்? நான் பிறந்த இடம் பூநகரி மட்டிநாடு கிழக்கு அத்தா பிரதேசத்தைச் சேர்ந்த நான் அதில் போட்டியிடுவதற்காக நான் என்னுடைய பெயரை கொடுத்திருந்தேன். ஆனால் துஷ்டவசமாக எனக்கு வட்டாரம் கரியால் நகர்வா கிடைத்தது. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எங்களுடைய கொள்ளைகளை எங்கு சென்றாலும் பரப்பி நாங்கள் வெற்றி அடைவோம் என்பது என்னுடைய திண்ணம். இந்த சபையிலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால், மக்கள் ஆணை உங்களுக்கு கிடைக்கப்பட்டால், உங்களுடைய பிரதேசத்துக்குரிய செயற்பாடுகள் எப்படியாக இருக்கும்? என்னை பொறுத்த மட்டும் மக்களுடைய துன்பங்களை போக்குவதும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதும் மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய வழிவகை தான் என்னுடைய திட்டம். மாணவர்களை பொறுத்த மட்டும் கல்வி வளர்ச்சி, முதியவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, வாழ்வாதாரங்கள் ஏது கிடைக்கவில்லையோ அவற்றை தேடி கண்டுபிடித்து செயல்படுவதே என்னுடைய நோக்கம். இத்தேர்தலிலே நான் சுயேட்சை குழு 2இல் போட்டியிடுகிறேன். என்னுடைய சின்னம் ஊசி சின்னம், வைத்தியர்கள் பாவிக்கின்ற ஊசி சின்னம். அந்த ஊசி சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து எம்மை வெற்றியடைய செய்வீர்கள் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கையை நான் மக்கள் மேல் பணித்து இதில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் யார், எந்த வட்டாரத்தில் போட்டியிடுகிறீர்கள்? உங்களுடைய சின்னம் என்ன? இது சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவான விளக்கம் அளித்தார்கள். நான் பள்ளிக்கூடத்தை சேர்ந்த நான். எனது பெயர் சிவசுப்பிரமணியம் நாகதுரை. நான் ஜெயபுரம் என்ற ஊரிலே போட்டியிடுகிறேன். இந்த தேசிய மக்கள் இயக்கத்திலே டாக்டரின் கீழ் அணிதிரண்டு எமது மக்களின் அன்றாட தேவைகளை
நாளாந்தம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் மூலம் தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் விருப்பம் கொண்டுள்ளோம். எங்களின் இயன்ற அளவு எங்களால் இயன்ற அளவு பூனேரியில் உள்ள நல்ல திட்டங்களை கொண்டுவர வேண்டும். நல்ல வளங்கள் எல்லாம் எங்களோட பூனேரியில் உள்ளது. அந்த வளங்களை பயன்படுத்தி பூனேரியை ஒரு எழுச்சி கிராமமாக செயல்பாட வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த டாக்டர் ஐயாவோட இணைஞ்சிருக்கிறோம். எங்களின் மக்களின் முதல் அன்றாட தேவைகளை முதல் இந்த அரசாங்கத்திலே இருந்து எங்களோட டாக்டர் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவாவாக உள்ளோம். நீங்கள் தற்போது போட்டியிடுகிற பிரதேச சபை உள்ளாட்சி தேர்தலிலே உங்களுடைய ஊர்மட்ட தேவைகள் எப்படியாக இருக்கிறது? இதுக்கு முதல் இருந்த ஆட்சியாளர்கள் அதை என்னத்தை விட்டு வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள்? விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் எங்களோட இடத்துல குளம் என்று ஒரு இருந்தால் அது அந்த தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய வசதிகள் இல்லை. ஒன்றில் அது ஆழப்படுத்தாமல் இருக்கும், ஒன்றில் அந்த தண்ணி நின்று வெளியில் போகும், தேவையில்லாமல் போயிடும் வெளியில். அடுத்தது சிறு சிறு தெருக்களால் என்று பார்க்கக்குள்ள பள்ளிக்கூட பிள்ளைகள் போகலாது, வயசு பூனாக்கள் போகலாது, தெரு இருக்கும், மண் இருக்கும், கல்லும் இருக்கும், போகலாது. அப்போ அதாலே எல்லாம் எங்களோட மக்கள் சரியாக பாதிப்படைகிறார்கள். அடுத்த வட்டம் பாருங்கள், இரவில் லைட் இல்லை, மின்னொளி என்றதே இல்லை. ஒரு நேரம் 10 மணிக்கு ஒரு அவசரமாக ரோட்டால் போகணுமெண்டா போக இயலாது. ஏனென்றா பயமாக இருக்குது. ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் நாங்களும் அதை நம்பி போகலாம். அப்படிப்பட்ட பல பல தேவைகள் எங்கள்கிட்ட இருக்குது. மற்றது கடத்தொழில் சார்ந்ததை பார்த்தா வெள்ளம் வந்தால், கடல் அனர்த்தம் வந்தால் அதால் பாதிப்பு தான் பெறுது. அது உள்ள வராமல் அணைக்கட்டோ ஏதாவது ஒரு முன்னேற்பாடு இந்த கிராமங்களுக்கு இல்லை. அதெல்லாத்தையும் எங்களோட ஐயா மூலம், டாக்டர் ஐயா மூலம் சரி செய்யணும், சீர் செய்யணும், கட்டமாக செய்யணும். ஒரே அடியாக செய்யாட்டியும் இந்த வருஷம் ஒரு கட்டம் செய்தால் அடுத்த வருஷம் அடுத்த கட்டத்தை செய்து அந்த மக்களுக்கு தேவையானது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றுதான் எமது நோக்கம். உடைய பிரதேசம் விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரதேசம். விவசாயம் இருக்கு, கடலும் இருக்கு, காடும் இருக்கு. மூன்றும் எங்களோட இடத்துல கிட்ட இருக்குது. அப்போ மூன்றையும் காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களோட பிரதேசத்துக்கு உள்ளது. உங்களுடைய பிரதேசத்திலேயே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான மக்களுடைய அபிப்பிராயங்கள் எப்படியாக இருக்கிறது? அவருக்கு ஆதரவு அந்த இடத்துல எப்படியாக இருக்கின்றது? முற்று முழுதாக 100க்கு 100% என்றே சொல்லலாம். 100க்கு 100% டாக்டருக்குரிய ஆதரவு இருக்கிறது. ஏனென்றால் அவர் எங்களுக்கு மக்களின் தேவைகளை இந்த இடத்தில் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகின்றார். பாராளுமன்றத்திலேயோ இல்லது வெளிப்படையாலேயோ வெளியிலேயோ அவர் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆணித்தரமாக சண்டை போடுகிறார். ஏனென்றால் பெற்றுக் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு என்று சொல்லி தன்னால் முடிஞ்ச அளவில் அந்த தேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறபடியிலால் மக்கள் எல்லாரும் இப்போ என்ன சொல்லிங்கன்னா, நீங்கள் தான் வர வேண்டும், நீங்கள் வந்து எங்களுக்குரியதை இந்த டாக்டர் மூலம் பெற்றுத்தாங்கன்னு சொல்லி கேட்கிறேன். எங்களை மீண்டும் சொல்லுகிறேன். எனது பெயர் சிவசுப்பிரமணியன் நாகதுரை. நான் ஜெயபுரம் கிராமத்தில் வட்டாரத்தில் போட்டியிடுகிறேன். உங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் எங்கள் ஐயா மூலம் நாங்கள் பெற்றுத்தருவோம். எங்களுக்கு ஊசி சின்னம் குழு 2 சுயேட்சை குழு 2க்கு ஊசி சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டு நிற்கின்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த காலை வேளைகளை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சந்தோஷம். உங்களுடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கிறது? யாருக்காக களமிறங்குறீர்கள்? யாரோடு களமிறங்குறீர்கள்? நாங்கள் இப்போ என்னண்டா ஐயான்ற இதுக்காக நாங்கள் அவரோடு நின்று நாங்கள் சேவை செய்யணும் மக்களுக்காக என்றுதான் நாங்கள் அவருக்கு உறுதுணையாக நிற்கிறோம் இந்த போட்டியில். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவருடன் கைகோர்த்திருக்கிறீர்கள் என்பதில் எங்களுக்கும் தெரியும். அந்த வகையில் அவர் ஊடாக மக்கள் மக்களுக்கு ஒரு ஆணை பிறப்பித்தால் அல்லது ஆணை தந்தால் நீங்கள் உங்களுடைய கிராமத்துக்கு உங்களுடைய வட்டாரத்துக்கு என்னவெல்லாம் செய்கிறதாக திட்டமிட்டிருக்கிறீர்கள்? ரோட்டுகள் பிரச்சனை, தண்ணி இல்லாததுக்கு தண்ணி பிரச்சனை எல்லாமே நாங்கள் அதை
செய்து கொடுக்கணுமெண்டா எங்களுக்கு ஒரு ஆசை. என்னென்னா எல்லாரும் சரியான ரோட்டு தண்ணி கடும் மழையால் சரியான கஷ்டமாக இருக்குது. ரோட்டுகள் வெட்டுக்காட்டு உங்கால பெரமங்கிற வெட்டுக்காடெல்லாம் சரியான உள்ளுக்குறாங்கன்னா சரியான தண்ணிகள் எல்லாம் ஆட்கள் போகலாது, வாகனம் போகலா, சைக்கிள் போகலாது சரியான கஷ்டப்படினேன். நானும் இந்த உறுப்பினர் இதில் இருக்கிறேன், எல்லாத்துலேயும் இந்த மகாசக்தி இதில் இருக்கிறேன், தலைவரசில் இதாக இருக்கிறேன். அப்போ அவைகள் மீட்டிங்குகள் எல்லாம் போடுறவே அதுகெல்லாம் பொதிகள் எல்லாம் எடுத்து கொடுக்குறோம். அந்த கேஸ்ன்னு சொல்லி கிளிநொச்சி இந்த யூடியூப்புக்காக அவர்கிட்ட மூலமாக இதாண்டி ஐயாண்ட மூலமாக கொஞ்சம் 40 பொதிக்கிட்ட எடுத்து கொடுத்தாரு. அப்போ சரியான இதில் இருக்கணும். இந்த ரோட்டு பிரச்சனைகள்லாம் பார்க்கணும். உங்களுடைய பிரதேசத்தில் பாலர் பாடசாலை எப்படியா இருக்கு? பாடசாலைன்றது கொஞ்சம் அதுவும் பிரச்சனையாக தான் இருக்குது. வெட்டுக்காட்டுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. நாகேஸ்வரி என்னென்னு பாடியடி பூனேரி என்ற இடம் நான் வசிக்கிறது. மட்டநாடு மேற்கு பூனேரி. என்னண்டா இப்போ நாங்கள் எங்கள் ஊசி சின்னத்தில் நாங்கள் வாக்கு ஐயாவுக்கு கேட்குறோம். நீங்களும் அதோட எங்களுக்காக உறுதுணையாக நின்று எங்களுக்கு ஊசி சின்னத்துக்கு வாக்கிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. உங்களை பற்றியான விவரங்களை இந்த இடத்தை தாருங்கள். எனது பெயர் கௌசலா. நான் பொன்னாவளி கிராமத்தில் வேட்பாளராக வேலை செய்கிறேன். எங்களோட கிராமத்தில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதுகளை வந்து தீர்க்கும் முகமாகத்தான் நான் இதில் வந்து வேட்பாளராக. என்ன விதமான பிரச்சனைகள் இப்போது காணப்படுகிறது? தற்பொழுது ரோட்டு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. மற்ற பாடசாலை மாணவர்கள் வந்து தொலைதூரத்தில் இருந்து நடந்து பாடசாலைக்கு வருகின்றார்கள். மற்ற கிராஞ்சியில் இருந்து ஒரு பஸ் ஒன்று சிச்சசாக்களை ஏற்றி கொண்டு வரும். ஆனால் அந்த பஸ் வந்து புலப்பட்டா கூடி பிள்ளைகள் வந்து நேர தாமதமின்றி தான் ஸ்கூல் வருகிறார்கள். அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அப்போ அதுகளை தீர்க்கணும். மற்றது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய உள்ளது. அதுகளையும் வந்து சம்பந்தப்பட்டவர்களோடு கதைச்சு அதற்குரிய தீர்வுகள் வேண்டி கொடுக்கறதும் எனது விருப்பம். நான் வந்து சமூகத்தில் வந்து அந்த சேவையாற்றுறது என்ற ஒரு தனிப்பட்ட விருப்பமும் கூட. நான் கூடுதலாக கிராமத்தில் தெரியும் நான் என்னென்று சொன்னாலும் சமூகத்துக்காக கதைக்கிறது கூட. அதனால் நான் வாலண்டியராக வந்து சில நிறுவனங்களில் வேலையும் செய்திருக்கிறேன். மற்றது இதில் ஜன சமூகத்தில் வந்து உபதலைவராகவும் இருக்கிறேன். இவ்வளவு தேவை. மக்களுடைய ஆணை உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால், மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வெற்றி பெற செய்யுமாக இருந்தால், உடனடியாக நீங்கள் இந்த பிரதேச சபை ஊடாக இவ்வளவு வேலை திட்டங்களையும் செய்வீர்கள் என்று உறுதியளிக்கிறீர்களா? நிச்சயமாக உறுதியளிக்கிறேன். எனது ஆசையும் விருப்பமும் அதுதான். சமூகத்துக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமென்றது எனக்கு என்ற நீண்ட காலமான ஆசையாக உள்ளது. நான் அதை கட்டாயம் நிறைவேற்றுவேன். உங்களுடைய கிராமத்தில் மாதர் சங்கங்கள், பெண்கள் எழுச்சி சங்கங்கள் எப்படியான நிலையில் இருக்கிறது? அதாலே அந்த வாழ்வாதாரங்கள் சரியாக சென்றடைகிறதா? பெண் தலைமத்துவ குடும்பங்கள் சரிவர எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு போகிற உதவிகள் போய்கொண்டிருக்கிறார்களா? மாதர் சங்கம் சரியாக இயங்குகிறது. அதில் வந்து என்னென்னு சொன்னால் அங்கத்தவர்கள்லாம் குறைவு வழிய மற்றும்படி எங்களோட மாதர் சங்கத்தின் செயற்பாடு நடக்கிறது. எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய உதவி திட்டங்கள் கொஞ்சம் குறைவு. 100க்கு 100 வீதம் என்று சொல்லல, 100க்கு ஒரு 50 வீதம் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படியான தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யணுமென்றது என்ற விருப்பம். உங்களுக்கு தெரியும், டாக்டர் அர்ச்சுனா கௌரவபாலம் என்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கீழ் நீங்கள் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே நாங்கள் உங்களை வரவேற்று நிற்கின்றோம். அதற்குட்பாக நீங்கள் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை உங்களுடைய கிராமத்தில் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவுகள் இருக்கிறது? டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் வந்தால் அல்ல டாக்டர் ராமநாதன் சார்பாக நீங்கள் வந்தால் எவ்வளவுக்கு உங்களுடைய அபிவிருத்திகளை செய்வீர்கள் என்று உங்களுடைய மக்கள் நம்புகிறார்களா? நிச்சயம் நம்புகிறார்கள். ஆனால் டாக்டர் அர்ச்சுனா வந்தால் அவர் அந்த அநீதிக்காக குரல் கொடுக்கிற ஒரு ஆள். அவர் கட்டாயமாக எங்களுக்கு செய்து தருவார்ன்றது எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை. ஆனால் அதன் வழியாகத்தான் நாங்களும் பயணித்து நிற்கின்றோம். ஆனால் அவர் வந்தால் நாங்கள் நிச்சயம் எங்களோட மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவோம் என்றதில் உறுதியாக இருக்கிறேன். எனது பெயர் கௌசலா. நான் பொன்னாவளி கிராமத்தில் வேட்பாளராக கடமையாற்றுகிறேன்.
சுயேட்சை குழு 2 ஊசி சின்னத்துக்கு உங்கள் வாக்குகளை அளியுங்கள். உங்கள் ஆணை எமது வெற்றி. நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம். இந்த காலை பொழுதிலே இந்த நேரத்திலே இந்த இடத்திலே சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்கள் கூறுங்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சம்பந்தமாக உங்களுடைய பூநகரி பிரதேச மக்கள் என்னவெல்லாம் நம்பி இருக்கிறார்கள், அவரை எந்த வகையிலே நம்புகிறார்கள், அவர் வந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று உங்களுடைய ஊர் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அவர் அநீதிக்கு எதிராக போராடுகிறார் மக்களுக்காக. இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் அதுகளுக்காக அவர் குரல் கொடுக்கிறார் மக்களுக்காக. இவ்வளவு தூரம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார். அவர் மக்கள பிரச்சனைகளையும் பார்க்கிறார், நல்லது செய்கிறார். கூடுதலாக நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கு ஒரு தனி ஒருதனாக இந்த இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் தானே, அவருக்கு 26 வழக்குக்கு மேலாக இருக்கிறது. அவர் தனி ஒரு ஆளாக எங்களுடைய தமிழ் மக்களுக்காக களமிறங்கி இருக்கிறார். அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுடைய மக்கள் ஆணை உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் ஒரு தெளிவாக இருக்கின்றோம். அந்த ஆணையை உங்கள் பிரதேச மக்கள் கண்டிப்பாக தருவார்களா? கட்டாயம் தருவார்கள். ஏனென்றால் அவர் கூடுதலாக மக்களுக்காக போராடுகிறார். கூடுதல் இல்லாடம் போய் நின்று அவர் தென்னை விதங்களை பார்க்காம மக்களுக்காக கதைக்கிறார். பாராளுமன்றத்தில் எல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு வந்திருக்கு, மக்களுக்காக கதைச்சிருக்கிறார். துணிஞ்சு நின்று கதைச்சிருக்கிறார். அது பாராட்டத்தக்க விஷயம். அதனால மக்கள் கூடுதல் அவருக்கு வாக்களிப்பார்கள். மக்கள் மத்தியில் இருக்கிற வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்ன அவர் நல்லா செய்கிறார். நீங்கள் போட்டியிடுகிற வட்டாரத்திலே என்னவெல்லாம் வேலை திட்டங்கள் மிஞ்சி இருக்கிறன? கடந்த கால அரசாங்கத்தை எதையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறன? உங்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்தால் என்ன எல்லாம் செய்து கொடுப்பீர்கள் மக்களுக்கு? மக்களுக்கு ரோட்டு பிரச்சனை இருக்கு. மழை வந்தா வெள்ளம் நிக்குது ரோட்டுகள்ல. கட்டாயம் ரோட்டு போட்டு கொடுக்க வேண்டி கிடக்கு. மற்றது முன்பள்ளிகளில் அந்த கிச்சனுகள் அதுகள் போட வேண்டி கிடக்கு. எனக்கு விருப்பம் மக்களுக்கு இதுகளில் செய்யணும், எங்களோட கிராமத்துக்கு வாரத்தை எடுத்து கொடுக்கணும் என்று சொல்லி விருப்பம். நான் கூடுதலாக ஃபீல்டில் வேலை செய்திருக்கிறேன். மக்கள பிரச்சனையில் கூட பார்த்துருக்கிறேன். இப்போ கஷ்டப்பட்ட சனங்களுக்கு உதவியல் செய்யணும். பள்ளிக்கூடம் போகாமல் இப்போ நிற்கிற பிள்ளைகள், கூடுதலாக பள்ளிக்கூடங்கள் போகாமல் இருக்கிற பிள்ளைகளையும் கொஞ்சம் கவனிக்கணும். என்றா இங்கே இது கிராமப்புறம் தானே, அப்போ பாடசாலை வசதி இல்லாமல் இருக்கணும். அதுகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுகளுக்கு சரியாக இதுகள் செய்து அதுகள் பாடசாலை போகக்கூடிய மாதிரி கொடுக்கணும். அப்படி ஒரு விருப்பம் சனத்தோட கூடுதலாக இருந்து செயற்பட எனக்கு சரியான விருப்பம். மக்களுக்கு உதவியல் செய்யணும், கிராமத்துக்கு ஏதாவது வேறு இதுகளை எடுத்து கொடுக்கணும் என்று எனக்கு விருப்பம். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் பார்த்த மட்டுக்கு பூநகரி பிரதேசத்தில் தான் கூடுதலாக மகளிர்கள் பங்கேற்கிறீர்கள், இந்த வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த யுத்த காலங்களிலே எங்களுடைய மாவீரர்களை இழந்த குடும்பங்கள் இருக்கிறது, பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இப்போதையும் மிகவும் வறுமைக்குட்பட்டவர்களாக, அநாதைகளாக, எல்லாராலையுமே கைவிடப்பட்டவர்களாகத்தான் இந்த ஒவ்வொரு கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மக்களுடைய ஆணை கிடைக்குமாக இருப்பின் நீங்கள், அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் மாவீரருடைய குடும்பங்களை கருத்தில் கொள்வீர்களா அல்லது பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கருத்தில் கொள்வீர்களா? அவர்களுக்கு ஒரு சரியான வாழ்வாதாரங்களை மீட்டுக் கொடுப்பீர்களா? நான் கட்டாயம் மீட்டுக் கொடுப்பேன் என்று சொன்னால் அதுகள் சரியான பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கணவனை இழந்தவர்கள் வாழ்வாதாரங்கள் பிரச்சனை, தங்களோட சுயதொழிலை செய்ய இல்லாமல் இருக்கணும். அப்போ அவைகள் தங்களோட சுயதொழில் செய்து அவை முன்னேற்றம் அடைய கட்டாயம் செய்வேன். அப்படி ஒரு விருப்பம் எனக்கு. அப்படி செய்து கொடுக்கணும், அவைகள் நல்லா இருக்கணும் என்று எனக்கு விருப்பம் கட்டாயம். மாவீரர் குடும்பத்தின் பிள்ளைகள் இழந்து எவ்வளவு அம்மாக்கள் அழுது கொண்டிருக்கணும். அவைகளுக்குரிய இதுகள் அவைக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்குரிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வேன் கட்டாயம். அதற்காக மக்களுடைய ஆணை கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? மக்கள் இப்போ தெரியும் தானே, இப்போ ஊருக்குள்ள நாங்கள் எப்படியா நாக்கள் என்று தெரியும். அப்போ அவையே தாங்கள் விருப்பத்தோடு போடுவினோம் எங்களுக்கு ஓட்டு. என் சுனைவே செய்யக்கூடிய ஆக்கள் எப்படிப்பட்ட ஆக்கள் என்று மக்களுக்கு தெரியும். அப்போ நான் நிச்சயம் மக்கள் போடுவினோம் எங்களுக்கு ஓட்டு. இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே நிறைய கட்சிகள் களமிறங்கி இருக்கிறன. அந்த வகையிலே நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய சுயேட்சை குழுவை தெரிந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? என்னென்று சொன்னால் அவர் அநீதிக்கு எதிராக போராடுகிறார்.
கூடுதலாக எங்கே அநீதி நடக்குதோ அதை தட்டி கேட்குறார் போய். அதனால் அவர்கிட்ட கட்சியில் இணைஞ்சு செயற்படணுமெண்டு எனக்கு சரியான விருப்பம். ஃபோனுகளில் பார்த்துருக்குறேன், எல்லாத்துலேயும் அவர்கிட்ட இதுகளை செயற்பாடுகள், அவர் கூடுதலாக அவருக்கு பிரச்சனைகளும் வந்திருக்கு அப்படி தட்டி கேட்டதால். அவர் உண்மையாக தன்னை இதண்டாமல் சனத்துக்காக எவ்வளவோ செய்கிறார். அது எனக்கு பிடிச்சிருக்குது. அதனால தான் நான் இறங்கியிருக்கிறேன். நன்றி. மேகலா, நான் செட்டியாதரவழி கிராமத்தில் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். உங்களை ஓட்டுகளால் என்ன வெள்ளை வைப்பீங்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் வாக்கு எனது செயலாக இருக்கும். வணக்கம் அண்ணா. இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இப்போ பூநகரி பிரதேசத்தில் சுயேட்சை குழுவிலே களமிறங்குகிறீர்கள். அந்த வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவருடன் கைகோத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் என்னத்து தேவைக்காக இவ்வளவு கட்சிகள் களமிறங்கும் பட்சத்திலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தெரிந்தெடுத்தமைக்கான காரணம் என்ன? அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்று சொன்னால் ஒரு அநீதிக்கு எதிரான குரல், அப்படித்தான் சொல்லலாம். ஏன்னா அநீதிக்கு எதிரான குரல் என்று அவற்றை பேரை சொன்னாலே ஒரு பவர் என்று தான். அந்த பவருக்கு இப்பயும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கணும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு எங்கேயாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட அர்ச்சுனா அவர்களை தொடர்பு கொள்ளணும். அவர்களுக்கு இந்த அநீதியை அவருக்கு தெரியப்படுத்தணும். நாளைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டமோ சரி, பாராளுமன்றத்திலேயோ சரி, இந்த விஷயத்தை தெரியப்படுத்துவேன். இந்த ஒரு நம்பிக்கை மக்கள் மனசில் தேங்கி இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு நானும் அவரோட கைகோப்புறதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த 2-3 நாளுக்கு முதல் சில கொலை சம்பவங்கள் இடம்பெற்றது. அந்த வகையிலே அந்த பிரதேச மக்கள் உடனடியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தொடர்பு எடுக்க முடியாத நிலையிலே அவரை சார்ந்தவர்களிடம் கூறியிருக்கிறார்கள். அது காணொலி ஊடாக போய்கொண்டிருக்கிறது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உடனடியாக வந்து தங்களை சந்திக்கும் வரையும் இந்த பிரச்சனைகள் அவருடைய முறையிடப்படுவாங்க. இந்த இலங்கை திருநாட்டிலே நிறைய கட்சிகள் இருக்கிறது, நிறைய சட்ட திணைக்களங்கள் இருக்கிறது. அதை எல்லாத்தையும் விட்டு அர்ச்சுனா ராமநாதனை மக்கள் தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன? அதுதான் நானும் சிந்திப்பதுண்டு. எனக்குள்ளும் நிறைய யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னென்றால் போலீஸிற்கு பல அதிகாரிகள் இருக்கணும். அர்ச்சுனா ராமநாதன் டாக்டர் அவரால் இதுக்கு அநீதிக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்றது மக்கள் நம்பிக்கை இருக்கிறதோட எங்களோட நம்பிக்கை, எங்களோட ஊர் சார்ந்த எல்லாருடைய நம்பிக்கையும் வந்து அவருக்கு நாங்கள் வாக்களிக்கிறதால எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். எங்களுடைய ஒடுக்குமுறைகள், வாழ்வாதாரம், அபிவிருத்தி தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவர் குரல் கொடுப்பார். அவருக்கு வாக்களிங்கோன்ற சொல்கிறத விட உங்களோட கிராமம் சார்ந்து எனக்கு வாக்களிங்கோ, உங்களுடைய பிரச்சனையை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய கடமை. தற்போது உங்களுடைய கிராமத்திலே என்ன தேவைப்பாடுகள் இருக்கிறன, எதையெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார்கள்? உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் கொல்லவுரிச்சி வட்டாரத்தில் பிரதான வேட்பாளராக இருக்கிறேன். கொல்லவுரிச்சி வட்டாரத்தில் இந்த மன்னார் ரோட்டிலேருந்து நீங்கள் கொல்லவுரிச்சி அந்த உள்ளே போகிறதுக்கு 2 ரோட்டு இருக்குது. 2 ரோட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாகனம் போகாது, ஒரு மழை பெஞ்சதுன்னு சொன்னால் ஒரு பைக் கூட போகாது. அப்படியான நிலப்பாட்டில் இருக்குது. இந்த பிரதேச தேர்தலுக்கு முன்னுக்கு நிறைய பேர் போயிருப்பினோம். கொல்லவுரிச்சி வட்டாரம், பள்ளிக்கூட வட்டாரம், நல்லூர், மட்டவில்நாடு, ஒவ்வொரு வட்டாரத்திலிருந்தும் போயிருப்பினோம் பிரதேச சபைக்கு. இவ்வளவு பேரும் என்ன செஞ்சவை என்றுதான் என்ற கேள்வியாக இருக்குது. ஒரு விஷயத்தையும் யோசிக்கும் போது நாங்களே களத்தில் இறங்கி நாங்களே அதை முன்மாதிரியாக நின்று ஒரு வேலை திட்டங்களை ஒரு சமூக பணியாக செஞ்சு கொடுக்கணுன்றது என்ற விருப்பம். மக்கள் உங்களுக்கு இந்த ஆணையை கொடுப்பாராக இருந்தால் எந்த விதத்தில் நீங்கள் செய்வீர்கள்? எவ்வளவு வேகமாக செய்வீர்கள்? எந்தெந்த திட்டங்களை எந்தெந்த வியூகங்களில் செய்து முடிப்பீர்கள்? ஒரு திட்டத்தையும் எங்களோட பணத்தில் செய்ய போகிறதில்லை தானே. மக்களுடைய பணத்தை மக்களுக்கே வழங்குது. மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து முன்னுக்கு இருந்தாக்கள், பிரதேச சபைக்கு இருந்தாக்கள் ஒவ்வொரு ஆக்களையும் நீங்கள் நேரடியாக பார்த்தா தெரியும். ஒரு ஆளுக்கு டிப்பரோடும் பஸ்ஸோடும் ஏக்கர் கணக்கில் பண்ணை இருக்கும், ஏக்கர் கணக்கில் காசு இருக்கும், வீடு வாசல் வசதியோடு இருக்கணும். அந்த வசதி எல்லாம் மக்களுடைய காசை கொள்ளையடிச்சது என்று தான் நான் நினைப்பேன். உங்களுடைய பிரதேசத்தில் சட்டவிரோதமான தொழில்கள் அல்லது சட்டவிரோதமான செயற்பாடுகள் அப்படியாக தலைதூக்கி இருக்கிறதா? சட்டவிரோதமானது மண்ணகழ்வு, அதான் கொல்லவுரிச்சி பகுதிக்கு நீங்கள் பார்க்க போனால் தெரியும். அந்த ரோட்டு ஏன் அப்படி ஆனது? சாதாரணமான ஒரு வாகனம், சாதாரணமான ஒரு மோட்டர் சைக்கிள் அதில் போகமாக இருந்தால் அந்த ரோட்டு அவ்வாறு ஆகாது. பாரிய லோடோட மணல் அகழ்ந்து கொண்டு அந்த உள் ரோட்டாலாம் போயிருக்கு.
அந்த ரோட்டு இப்போ கிடக்கிற காரணம் வந்து டிப்பர் மண் கள்ளமண் கள்ள மண் ஏற்றுறதால காரணம். அதை வந்து தடுத்து நிறுத்தணும். அதுக்குரிய ஆதாரத்தை வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களோட டாக்டர் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்றதை நான் நம்புகிறேன். இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே பல கட்சிகள் களமிறங்கி இருக்கிறன. அந்த வகையிலே தென்னிலங்கை கட்சிகளும் இந்த இடத்திலே காலூன்றி இருக்கிறன. உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், எந்த கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்லி. ஏற்கனவே தென்னிலங்கை கட்சிகள் எங்களிடம் வந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் எங்களுடைய மக்கள் தெரியாமல் அனுப்பி படுகிற பாடு என்னவென்று இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு என்ன கூற இருக்கிறீர்கள்? மக்களுக்கு நான் கூற இருக்கிறேன் என்னன்னு சொன்னால், உங்களோட கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளர்களையும் பாருங்க. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சி, ஆட்சியில் NPP இருக்குது, அந்த ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு நீங்கள் வந்து வாக்களிப்பீர்களாக இருந்தால் தலைமையில் என்ன கூறுகிறதோ அதுவே தான் நடக்கும். பிரதேச சபைக்கு நீங்கள் வேட்பாளராக உள்ள சேர்மன் இருந்தால் கூட முடிவெடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. சாதாரணமாக எங்களுடைய ஊசி சின்னத்திலிருந்து நானோ சரி பிற வேட்பாளர்களோ சரி போயிருந்தால் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்திற்கு எதிராக தட்டி கேட்கும் அதிகாரம் எமக்குண்டு. நாம் உள் செல்லும் பொழுது எமக்கு அந்த அதிகாரம் கிடைக்கப் போகிறது. ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டால் எங்களுக்கு வாழ்வாதாரம் அபிவிருத்தி அடைஞ்சிடும், ரோட்டு வந்துடும், அது வந்துடும் என்றதை வந்து நீங்கள் கற்பனையில் பண்ணி கொண்டு இருப்பீர்கள். அது சாத்தியக்கூறு இல்லை. எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம், அநீதிக்கு எதிரான குரலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் அவர்கள் இப்பொழுதும் மக்களுடைய அபிவிருத்தியும் அநீதிக்கு எதிரான குரல்களையும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கிறார். எங்களுக்கு வாக்களியுங்கள். உங்களுடைய அபிவிருத்தியும் நல்நோக்கத்தையும் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்மையாக பணியாற்றுவோம் என்பதில் உறுதியளிக்கிறேன். நான் வந்து கொல்லக்குறிச்சி வட்டாரத்தில் பிரதான வேட்பாளராக இருக்கிறேன். மிதுர்சன் எனது பெயர். ஊசி சின்னத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்பது எனது நம்பிக்கை. எங்களுடைய மக்கள் நல்ல ஒரு நிலைக்கு சரியான தரம் வாய்ந்த ரோட்டு, சில பேர் காணிகள் வீடுகளில் ஒரு சில பேரை பார்த்தா தெரியும் 10 ஏக்கர் 15 ஏக்கர் காணியோடு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வீடே இல்லாமல் அம்மா வீடு அப்பா வீடு அங்கே. உங்களுடைய பிரதேசத்தில் அந்த பெண் தலைமத்துவ குடும்பங்கள் எவ்வளவாக இருக்கிறது? எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு 30க்கு கூடியதென்றால் சொல்லலாம். அந்த கணக்கெடுப்பு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்குடைய வாழ்வாதாரங்கள் எங்களுடைய பணத்தில் நாங்கள் எப்பொழுதும் எவருக்கும் செலவழிப்பதற்கு நாங்கள் அவ்வளவு வசதியானவர்கள் அல்ல. அரசாங்கத்திடம் இருந்து வர இருக்கும் பணங்களோ வராமல் தங்கியிருக்கும் பணங்களையோ தட்டி பறித்து மக்களுடைய பணத்தை மக்களுக்கே சேர்ப்போம் என்பது நாங்கள் உறுதி கொண்டிருக்கின்றோம். மக்கள் உங்களுக்கு ஆணை வழங்குமாக இருந்தால், இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு பிரதேச சபைக்குள் உங்களை தெரிவு செய்தால், இந்த பெண் தலைமத்துவ குடும்பங்களை எந்த விதத்தில் எப்படியெல்லாம் அவளை முன்னுக்கு கொண்டு வர ஏதாவது முன்னேற்பாடுகள் உங்களிடம் இருக்கிறதா? பெண் தலைமைத்துவத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து சில பண உதவிகளை செய்வோம் என்பது வந்து பொய்க்கதை. அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்குரிய கால்நடை வளர்ப்போ சரி, கைத்தொழிலோ சரி, ஏதோ ஒரு வகையிலான ஒரு தொழில் முயற்சியை நாங்கள் ஊக்குவிப்போமாக இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சியை நாங்கள் கைதூக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதுக்குரிய ஊக்குவிப்பை நாங்கள் ஊக்குவித்து கொடுப்போம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அனுரா திசாநாயக்கா அவர்கள் ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு கூட்டத்திலே ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். NPP கட்சிக்கு மக்கள், அதாவது இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே ஆணை வழங்க மறுத்தால் நாங்கள் வடமாகாணத்துக்கு அனுப்ப வேண்டிய பணங்களை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அதுக்குத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இருக்கும் வரையும் அநீதிக்கு எதிரான குரலப்பை ஓங்கி ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்பது மக்களுடைய மனநிலையில் ஊன்றியுள்ளது. அவர் NPP கட்சியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இவ்வாறான கருத்தை தெரிவித்து இருந்தால்
அதற்காக நாங்கள் எப்பொழுதும் எதிராக குரல் கொடுப்போம். அரசாங்கத்திடமிருந்து வர இருக்கும் பணங்களை நாங்கள் தட்டி பறித்து எமது கிராமங்களுக்கு செலுத்துவது எமது கடமை. நான் முன்னரே கூறியிருந்தேன், ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு வாக்களித்து அவர்களை பிரதேச சபைக்கு அனுப்புவீர்களாக இருந்தால் தலைமை என்ன கூறுகிறதோ அதன்படிதான் பிரதேச சபைக்கு இருக்கும் சேர்மன் அவர்களும் முடிவெடுப்பார். இந்த பணத்தை பூனகிரிக்கு செலவழியுங்கள் என்று செலவழிக்க வேண்டாம் என்று அங்கு தலைமை என்ன கூறுகிறதோ இங்கே பூனகிரி பிரதேச சபையில் இருக்கும் சேர்மன் அதுக்கு தலையாட்டி கொண்டே இருப்பார். வெறும் தலையாட்டி பொம்மையாகவே செயற்படுவதற்குத்தான் திசைகாட்டி சின்னத்தில் என்பிபி கட்சியில் இருந்து வேட்பாளராக பூனகிரி பிரதேச சபையில் நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு, அர்ச்சனா டாக்டர் அவர்கள் ஊசி சின்னத்தில் கேட்கின்றார். டாக்டர் கேட்கல, டாக்டருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு சாசனம் எப்பயுமே இருக்கும். எங்களை ஒரு ஊண்டுகோலாகவும் துடுப்புகளாகவும் வைத்து அநீதிக்கு எதிராக போராடுவதற்காக நாங்கள் அனைவருமே கைகோத்துள்ளோம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பிரதேச சபைக்கு செல்வோமாக இருந்தால் எங்களுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தி அளிக்கும் என்பதை நான் நம்புகிறேன். மக்களும் நம்ப வேண்டும். எனக்கு ஊசி சின்னத்துக்கு வாக்களியுங்கள். சுயேட்சைக்குழு 2 கொல்லவுரிச்சி பகுதியில் வாக்களித்தால் பிரதான வேட்பாளராக நான் தான் பிரதேச சபைக்கு செல்வேன். எதிர்வரும் காலங்களில் சென்றால் நடக்கும் நன்மைகள் எதிர்வரும் பிரதேச தேர்தலுக்கு ஊசி சின்னமே உங்களுடைய அடையாளமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. வணக்கம். எனது பெயர் ஜூலியஸ் நிலானி. நான் பூனகிரி பிரதேச சபையில் வாக்கு கேட்குறேன். எங்கள் சின்னம் ஊசி சின்னம். உங்கள் வாக்கு எங்கள் எண்ணம். இது ஊசி சின்னம். பெயர் சுமிதா. நான் பூனகிரி பிரதேசத்தில் நான் செட்டியாதிரவி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் இது பல பேருக்கு பல வருத்தங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக கொடுக்கணும்னா எங்களோட சின்னம் ஊசி சின்னம். ஊசி சின்னத்துக்கு வாக்களியுங்கள். எனது பெயர் நாகேஸ்வரி. நான் பூனேரி பிரதேசத்தில் வாக்கு கேட்குறேன். ஞானி மட வட்டாரத்தை சேர்ந்த பூனேரி எல்லா பிரதேசங்களும் உள்ளடங்குகிறது. ஊசி ஒரு நோய் வருத்தங்கள் பல வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் ஊசி என்றது ஒரு சின்னம். அதுக்கு எல்லாரும் வாக்களிங்கோ. இதுதான் ஊசி.